சோயாமீட், பிஸ்கெட், சித்தாலேப, பெனடோல், மீண்டின், நூடுல்ஸ் இதிலே நூடுல்ஸ் அதிலே நூடுல்ஸ் தான் இருக்குது. பருப்பு, பால் பொன்னி அரிசி, இங்கால சீனி இவ்வளவு இப்போ வந்துட்டுது. எனக்கு மிச்ச சாமான் இப்போ என்ன வரணும், எனக்கு தேயிலை, ஆங்கர், மற்றது என்ன சிக்னல் அதெல்லாம் வரணும், சோப் எல்லாம். இப்போ இதுகள் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறோம். ஏன்னா இதுக்கு டைம் ஆகும். அதால் இப்போ கடண்டு இந்த சோயா மீட்டுகளை பேக் பண்ண போகிறோம். சோயா மீட், அரிசி, பருப்பு எல்லாத்தையும் ஒரு பேக்கில் பேக் பண்ணுவோம் நிறுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு உலர் உணவு பொருட்கள் தான் கொடுக்க போகிறோம். எனக்கு இப்போ இது தெரியலை, எங்கேன்னு எனக்கு வடிவாக தெரியலை. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீரகேசரி கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு பிள்ளை என்கிட்ட கால் பண்ணியிருந்தா, அவள் சொல்லியிருந்தா இந்தெந்த இடத்துலையாக்கா இருக்கணும்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் நாங்கள் எல்லாமே ரெடி பண்ண வெளிக்கிட்டு நான் இந்த உலர் உணவு பொருட்களை யார் கொடுக்க உதவி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்து ஒரு அக்கா உதவி செய்திருக்கிறா. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் துபாயில் இருந்து ஒரு சிஸ்டரும் உதவி செய்திருக்கிறா. கடைசி நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆங்கர் அதுகளுக்கு கொஞ்சம் காணா வந்துச்சு. லண்டன்ல இருந்து இன்னொரு அக்கா ஒரு சின்ன தொகை போட்டிருந்தா, அதுலேயும் எல்லாத்தையும் வாங்கி இப்போ எல்லாத்தையுமே பிரித்து கட்டியாச்சு. நான் கூடுதலாக 50 பேக் தான் ரெடி பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் வாங்கினேன். நானாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60-70 கிட்ட வந்திருக்கு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா மோட்டின், என்னட்டு இந்த நுழம்பு திரி தான் முக்கியமாக கேட்டவே. அதோட க்ளோகாட்டும் கேட்டவே. சிக்னல், இங்கால பெனடோல், சித்தாலேப, ஆங்கர், இது சோப், அங்கால தேயிலை, நூடுல்ஸ், பிஸ்கெட் இருக்குது, இங்கால மீண்டின், சீனி, அங்கால அரிசி. இது பார்த்திங்கன்னு சொன்னால் சோயா மீட், இங்கால பருப்பு, அங்கால பான். எல்லாமே அப்படியே பிரித்து நாங்கள் எல்லாம் இந்த தனித்தனி பார்சலாக எல்லாம் நிறுத்து கட்டி வச்சுட்டோம். இது எல்லாத்தையும் ஒரு பேக்கில் போட்டு கொடுக்க போகிறோம். கொண்டு போய் கொடுத்தா அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடண்டு எல்லாத்தையும் நாங்கள் பேக்கில் போடுவோமா. முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் எங்களை பேக் பண்ணுற இடம் தான் நண்பர்களே. அதால் எல்லாம் அப்படி இப்படின்னு தான் கிடக்கேன். அவசரமாக ரெடி பண்ணுறதால என்ன முதல் இந்த பேக்கில் இந்த பெனடோல்கள் இங்கே பாருங்க அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணோம். என்ன சோப்புகள் அதுகளை சாப்பாட்டோடு போடக்கூடாதோ அதால் இது மோட்டின், இது க்ளோகாட், சோப், மற்றது பெனடோல் அதெல்லாம் தனியாக போடலாம். இந்த மூண்டையும் தனியாக கட்டணும். வேண்டாம் இந்த தேயிலைகள் அதுகளுக்கெல்லாம் இந்த மனம் போகக்கூடாதுல்ல, அதால் தான் இதை அப்படி டக்டாக கட்டி எடுப்போம். கட்டியாச்சா? தாங்க பெனடோல் போடல. பெனடோல் 2 போடணும். பெனடோல் நான் அதில் ஒரு கார்ட் போட்டுட்டேன், 2 கார்ட் பெனடோல் போடணும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஒன்றுண்டா போடுவோம். இது சோப்பு, க்ளோகாட் அதெல்லாம் போட்டிருக்கிறேன். தேயிலை, நூடுல்ஸ், ஆங்கர், சித்தாலேப, மீண்டின், பருப்பு, இங்கே பாருங்க இது சீனி, சோயா மீட், பிஸ்கெட் தாங்க, பிஸ்கெட், அங்கால அரிசி, அதுக்கு பிறகு பான் எல்லாம் வச்சாச்சு தானே. இப்படியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட்டி எடுப்போமா ஒரு பேக்காக. இப்போ பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு 50 பேக் தான் ரெடி பண்ணினா. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 60-62 கிட்ட வந்திருக்குது. எல்லாமே முக்கியமான தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் நான் இதில் வச்சுருக்கிறேன். இந்த பான் பார்த்தீங்கன்னா வச்சு சாப்பிட்லாம். 2-3 நாள் டேட் இருக்குது. நூடுல்ஸ் இருக்குது, மற்றது சோயா மீட் இருக்குது, பருப்பு இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. இனி கடை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோமா. தண்ணியை பாருங்கள் நண்பர்களே எப்படி இருக்குண்டு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி இதை விட கூட இருந்ததா இப்போ கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிருக்கு தண்ணி. தண்ணியை பாருங்க. வாங்க இப்போ நாங்கள் வந்துருக்கோம். இங்கே பாருங்க இதான் கலனிக்காங்க என்ன எவ்வளோ வேகமாக வந்து கொண்டிருக்குன்னு பாருங்க நண்பர்களே. இதெல்லாம் தண்ணியாக தான் இருந்தது. இப்போ தண்ணி வத்தி இருக்கு. கொஞ்சம் மங்கால தண்ணியாக தான் இருக்குது. எவ்வளோ வேகமாக வந்து கொண்டிருக்குன்னு பாருங்க. அந்த சைட்டோட நீங்கள் எல்லாம் வீடுகள் இருக்கு.
பார்த்தீங்களா? வாங்க போய் நாங்கள் இங்கே தான் போகிறோம் கொடுக்குறதுக்கு. இங்கே இந்த பக்கம் வாங்க. நீங்க அங்காலியா இருக்கிறீங்க? ஆமா, நான் இங்க முன்னாடி வீடு. இதெல்லாம் ஃபுல்லா தண்ணியா? அப்ப நான் அது உள்ள இருக்காக்கல தான் போய் எடுப்பிச்சேன் வெளிய. சரியா. தண்ணி இதுக்கு தண்ணியா தான் இருந்துச்சு. இன்றைக்கு காலையில கொஞ்சம் தண்ணி வத்தி இருக்கா? இங்கே பாருங்க, அங்காலையெல்லாம் தண்ணி தான். அந்த மைக்கு தாங்க. இது ஃபுல்லாக அப்படியே தண்ணி தான். நாங்கள் இதை கையில் வச்சுருக்கோம். அங்காலையெல்லாம் தண்ணி தானே. என்ன உங்களோட வீடெல்லாம் அங்காலியா இருக்குது? அங்கால தான் இருக்கு. அங்காலா? இங்காலையும் தண்ணி தான் ஃபுல்லாக. இங்காலையும் வீடுகள் இருக்கு. அதெல்லாம் ஃபுல்லா தண்ணி. இப்போ அங்கே இருக்கிறார்கள் எல்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் பேர் இங்கே நான் வர வச்சேன். இப்போ சில ஆக்கள் ஃப்ளாட்ஸ் இருந்தால் மேலே இருக்கலாம். மேலே வீட்டில் இருக்காங்க, 2 மாடி இருக்கிறவங்க மேலே இருக்காங்க. கஷ்டம் என்ன? இங்கே எல்லாமே தண்ணி தான். இஞ்சி பூச்சிகள் இதுகள் எல்லாம் வருது. என்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கஷ்டம் தானே. அப்படியே தண்ணி தான். பாருங்க, இன்னும் யாராவது உதவி செய்கிற ஆக்கள் முன்வாங்க, வந்து உதவி செய்யுங்க. இப்போதைக்கு என்னட்ட இருக்கிறத நான் கொண்டு வந்திருக்கிறேன். கொடுப்போமா என்ன? வாங்க. இங்கே அந்தோணியரப்பா இருக்கிறார். எங்கே போனாலும் அவர் எனக்கு என்னோடய வருவார். இது பாருங்க நண்பர்களே, எல்லா இடம் தண்ணி தான். எடுத்தாருங்க. வீடியோஸ் பண்ணி எடுங்க. இது வீட்டுல கூப்பிடு. எத்தனை ஃபேமிலி இருக்கு? ஒரே ஃபேமிலியில 4-5 பேர் எடுக்க. மற்ற ஆட்களுக்கும் கூட ஒரே ஃபேமிலியில 4-5 பேர் இருக்கவானோ. எல்லாரும் ஒன்றொன்று அடிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும். ரொம்ப நன்றி. நீங்க எடுங்க, நான் கொண்டு வருவேன். எல்லாருக்கும் கிடைக்கும்னு ஒன்றொன்று அடிங்க. அக்கா வீட்டுல தங்கச்சி வீட்டுலன்னு சொல்ல வேணாம். எல்லாரும் ஒன்றொன்று அடிங்க. எல்லாரும் ஒன்றொன்று அடிங்க. அவசரப்படாம ஒன்றொன்று அடிங்க. எல்லாரும் கிடைக்கும். ஒண்ணுங்க வெளில காணு. அம்மா வெளில காணு. நேத்து எடுத்தவங்க இருந்தா இங்க இல்லாத ஆக்களும் கிடைக்கட்டுக்குமா? நான் கொண்டு வரேன். உங்களுக்கு இல்லாத ஆக்கள் எடுங்க. பாருங்க, எடுத்த ஆக்கள் கொடுத்தாச்சு. வீட்டுக்கு தேங்க்யூ. மேலும் மேலும் கிடைக்கும். நன்றி நன்றி. singgit ka lagi kita tiga dulu nama mas.
எதிரட்டு துண்ணா துண்ணா நில்லுங்க நில்லுங்க சின்னாக்கள் பெரியாக்கள் வாங்கலன் எல்லாம் முடிஞ்சா நான் கொண்டு வரேன் மெட்டாக்களுக்கு முடிஞ்சாக்களுக்கு கொண்டு வரேன் எடுக்க இல்லையா எத்தனை பேர் ஒரு 10 பேர் நான் கொண்டு வரேன் இப்ப கொண்டு வரேன்னா வடிவா பார்த்து சொல்லுங்க இல்ல டோக்கன் எல்லாம் வேணா நீங்க சொல்லுங்க பார்த்து எத்தனை பேர் நான் கொண்டு வரேன் ஆனா ஒரு 15 கொண்டு வரேன் 10 பேர் எனக்கு கொஞ்சம் நான் இப்ப கொண்டு வருவேனா நான் டக்குன்னு கொண்டு வரேன் எப்படி இருக்கு பாருங்க நண்பர்களே தண்ணி இந்த மரத்தோடு சேர்ந்து அப்படியே தண்ணி எல்லாம் இந்த தண்ணி எல்லாம் உள்ளுக்கு வந்து இப்பதான் வடிஞ்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நேற்றெல்லாம் இந்த சைட் நாங்க வரவே இயலாது அவ்வளோ வெள்ளமா இருந்தது இப்போ கொஞ்சம் வடிஞ்சிருக்கு ஆனால் அங்கால பக்கமெல்லாம் தண்ணி நிற்கிது அந்த பக்கமெல்லாம் தண்ணி வடியலை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்னு பாருங்க இப்போ சாமான் காணாது நான் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுக்க போறேன் அதை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் போடுறேன் பாருங்க எப்படி தண்ணி வந்து கொண்டிருக்கு வேகத்தை பாருங்க தண்ணி வர வேகத்தை என்ன பயமா இருக்கு இதுல நிக்கவே பயமா இருக்கு எனக்கு எப்படித்தான் இந்த புள்ளைகளை வச்சுக்கொண்டு இதுக்குள்ள இருந்துச்சு நம்ம நினைக்கவே கஷ்டமா இருக்கு என்ன அவ்வளோ தண்ணி இங்கே தானே வந்திருக்கும் அப்படி ஒரு வேகமா வந்து கொண்டிருக்குது இப்பயும் திருப்பி மழை மேகம் மாதிரி இருட்டுது நண்பர்களே பயமாத்தான் இருக்கு உண்மைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் துணை இருக்கணும் இந்த வீடியோ பாருங்க பார்த்து உங்களால் முடிஞ்சாக்கள் உதவி செய்ய முன் பாருங்க என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் இப்போதைக்கு நான் கொண்டாந்து கொடுத்துருக்கேன் நான் வார வழியில் ஒரு 5 பார்சல் கொடுத்துட்டு எனக்கு அது வீடியோ எடுப்படையில்லை இப்போ மிச்சத்தை கொடுத்துட்டு இப்போ இன்னும் காணாத உள்ளுக்கெல்லாம் ஒரு 5 பொம்பளை பிள்ளைகளோட ஒரு தாயும் தகப்பனும் சரியாக கஷ்டப்படுறீங்கம்மா இப்போ அவைய உடுப்புகள் எல்லாம் வேணுமென்னு சொல்லி கேட்டுருந்துச்சுன்னா போட்டோ உடுப்புண்டாலும் பரவாயில்லைன்னு இப்போ நான் என்னென்னு பார்த்து இப்போ போய் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட இடங்கள்ல இல்லாட்டிக்கு யாராவது தெரிஞ்சாக்கள் இது பார்க்குறாக்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கிட்ட வந்து நீங்களே உதவி செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை டேட்டா பயமா இருக்கு நிற்கவே பயமா இருக்கு மரத்தை பாருங்க எந்த பெரிய மரம் உண்டு இந்த மரங்களால நாக பயம் மரங்கள் முறிஞ்சு விழுகிறதும் போமா இதில் பாருங்க இந்த குப்பைகள் எல்லாம் கலந்து தான் வருது தண்ணி இந்த தண்ணியெல்லாம் கலந்து அந்த தண்ணியெல்லாம் கலந்து எல்லாம் உண்டா தான் வீட்டுக்குள்ளே போகும் இதுக்குள்ள முதலைகள் கூட இருக்கா ஓமா முதலையெல்லாம் இருக்கா நேற்றாக தான் இரவு என்ன வரவேணான்னு சொல்லிட்டேனாக்கா இரவு இதுக்குள்ளேயான்னு தெரியாது இரவு வர வேணாம் ஏதோ முதலை வந்துச்சாம் நாய் ஏதோ கடிச்சுதான் அதால் இரவு வராதிங்க காலையில் வாங்கன்னு சொன்னாங்க அதெல்லாம் நான் காலையில் வந்தேன் நான் இரவு நேரத்தில் இதுக்குள்ள முதலைகள் வந்து நாயெல்லாம் பிடிக்குதான் நண்பர்களே அப்படி தான் வரும் வேண்டாம் இப்படி பெரிய தண்ணி இதெல்லாம் கலக்க என்ன செய்யும் அந்த தண்ணிகளுக்கு இருக்கு அதுக்குள்ள இருக்கும் தானே எங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஊத்த தண்ணி இதெல்லாம் குப்பைகள் எல்லாம் சேர்ந்து தான் கலப்படும் இங்கெல்லாம் பாருங்க இவ்வளவு வேகமா வருதுங்க இதுக்குள்ள எப்படி முதல்ல பாம்புகள் எல்லாம் இருக்கும் இந்த உதவியை செஞ்ச லண்டன்ல இருக்கிற அந்த அக்காவுக்கும் துபாயில் இருக்கிற அக்கா மற்ற லண்டன்ல இருந்து 2 பேர் துபாயில இருந்து ஒரு அக்கா 3 பேர் சேர்ந்து தான் செய்தீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ காணாம இருக்குது நான் மிச்சம் ஒரு பேக்கெட் சோயா மீட் இருக்குது அதோட சேர்த்து மிச்சத்தை எல்லாத்தையும் நான் வேண்டி ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க போறேன் பை பை நேரம் போயிட்டு பாய் வெளியில் போயிடுப்போமா வேணாம் அங்க பாருங்க நண்பர்களே பாம்பு அம்மா இஞ்சி கொண்டு நான் எடுக்கிறேன் நீ பாருங்க நண்பர்களே பாம்பு பயமா இருக்கு உண்மையா சரியான கஷ்டம் பாருங்க பாம்புகள் பிள்ளைகள் எல்லாம் உண்மைக்கு எவ்வளவு பயம் இல்லையா பாருங்க நண்பர்களே எங்க போகுதா வீடுகளுக்கெல்லாம் போகும் என்ன
இவ்வளோ பயம் நெஞ்சு பாருங்க தண்ணியை, வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி. உண்மைக்கும் கடவுள் எல்லாருக்கும் உதவி செய்யணும். ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்லுங்க. இந்த நேரம் ஒவ்வொருத்தரும் யார் யார் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்களோ எல்லாருமே நன்றி சொல்லுங்க. இந்த நேரம் நல்ல நிலைமையில் வச்சிருக்கிறேன்ட்டு இல்லாத ஒவ்வொருத்தருக்காகவும் ப்ரே பண்ணி கொள்ளுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை போய் செய்யுங்க நண்பர்களே. அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டம் என்ன. இந்த பக்கம் லைன் எடுக்கணும். இது கொஞ்சம் பரவாயில்ல. இங்கெல்லாம் தண்ணி வத்திட்டு இப்போ நேற்றெல்லாம் இதுல எல்லாம் வரவே இல்லாதான், இதுக்குள்ள வரவே இல்லாதான். அங்க பாருங்க, இந்த அங்கால பாருங்க, இந்த தண்ணி எல்லாம் இஞ்சால ஏறிடும். இதானே இந்த கலனிக்காங்க என்ன இதுதான் அப்படியே தொட்டிலங்க பாலத்துக்கு வருது. எல்லாம் உண்டு தானே என்ன. ஆனா கொஞ்சம் வத்தி இருக்கு. ஒரு கொஞ்சம் இறங்கி இருக்கு தண்ணி. கூடவா இருந்தது, இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு தண்ணி. நாங்க நேற்று நிக்க எப்படி இருந்துச்சு, அதுல அவ்வளோ தண்ணியா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இறங்கி இருக்கு. நிறைய தேவையுடைய ஆக்கள் இருக்கிற நண்பர்களே வந்து பாருங்க, வந்து பார்த்து நீங்க உதவி செய்யுங்க எல்லாரும்.